விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக மலேசிய ஜோதிட வரலாற்றில் ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜியுடன் ஒரு நாள் ஷாலா மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் 21ஆம் தேதி பிப்ரவரி 2026 காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்காக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவோடு ஒரு Q&A செஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விழாவுக்கு 30 ரிங்கிட் உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு ஃபுட், பார்க்கிங் அண்ட் ஏர் கண்டிஷன் சிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறோம். ஸோ இந்த விழாவில் நீங்களும் வந்து கலந்து கொள்றதுக்கு இப்பொழுதே அழைக்க வேண்டிய எண்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு வாரம் முழுக்க செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதும், வார கடைசியில் சந்திரன் வந்து சந்திராஷ்டம அமைப்புகளில் ஞாயிற்றுக்கிழமை வர்றதும் கொஞ்சம் சரியான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் ராசியும் ராசிநாதனும் சற்று பலமாக இருக்கிறது இந்த வாரத்தை சமாளிச்சுக்கிட்டு கொண்டு போயிட முடியும். பெரிய மாதிரியான வில்லங்கங்கள் இல்லாமல் ஒரு அளவுக்கு சமாளிச்சிட முடியும். என்ன இருந்தாலும் தந்தையோட அமைப்புகள், தந்தையோடு இருந்த அந்த மன போராட்டங்கள் இப்பொழுது படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. 13ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டையே வலுத்து பார்க்கறது, அவரே வந்து சூரியன் அப்படின்றதுனால சற்று உயர் பதவிகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்ல தன்மைகள் இருக்கும் தான். என்ன இருந்தாலும் ராசிநாதன் குரு சுக்கிரனுடைய இணைவில் தொடர்பில் இருக்கக்கூடிய தன்மைகள், எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. புதிய வாழ்க்கையில் ஒரு தொடக்கம், ஒரு வீடு வாங்க போகிறேன், ஒரு வாகனம் வாங்க போகிறேன், ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லை ஏதோ ஒரு சுபத்தன்மையான ஒரு சுப தொடக்கத்துக்கு அச்சாரமிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா படிப்பு மாதிரியான அமைப்புகள் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும், சோம்பேறித்தனம் விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் அலைச்சலாகவே இருக்குதுங்க, நிம்மதியாக தூங்கவே முடியலங்க, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட இரவில் படுத்தோன்னே கொஞ்சம் நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன். ஆனாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சனாகி இருக்கிறது தப்பு தான். ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். படபடன்னு இருக்கிற மாதிரியான சில அமைப்புகள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ன்றது உங்களுடைய ராசியும் ராசிநாதனும் வலுத்து இருக்கக்கூடிய தன்மை. ராசியில் குரு இருக்கிறார், வக்கரமானாலும் குரு தானே அவர். அதனால ராசி வளர்த்திருக்கக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் திரிகோணத்தில் அமர்ந்து இந்த 9ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்மையிலேயே சமாளிக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, படிப்புன்ற மாதிரியான 1 4ஆம் அதிபதி சுபத்தன்மையாக பாக்கியத்தில் இருக்கிறனால அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய சில தன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை தான். பெரிய மோசம்னு சொல்ல மாட்டேன். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நைட்டில் மட்டும் அந்த ஒரு மாதிரியான பதட்ட நிலை, தூக்கம் இல்லாத நிலை இருக்கும். இந்த தன்மை செவ்வாய் மாறுற வரைக்கும் இருந்து தான் ஆகும். அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில். ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும்.